ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அரசி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அரசியை வந்து பொண்ணு பார்க்க வராங்க. உமையாள் வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் வந்து அவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசிக்கிட்ட இங்கே சுகன்யா வந்து பேசுகிறாங்க. யாரும் இல்லாத டைமில் இங்கே பாரு அரசி, நான் சொல்கிறத கேளு, உனக்கு பொருத்தமானவன் குமார் மட்டும்தான். இவங்க எல்லாருமே உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா உன் லைஃப் நல்லாவே இருக்காது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அரசி, இல்லைனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை மனஸ்தாபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் சமாளிக்கவே முடியாது. உனக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு தோணிடும். இங்கே பாரு அரசி, உனக்கு குமாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ வெளிக்காட்ட மாட்டேங்கிறன்ட்டு எனக்கு தெரியும். உன் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தானே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா நீ சொல்லிடு, இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி சொல்லலைனாலுமே பரவாயில்ல, உன் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார். இன்றைக்கி பொண்ணு மட்டும் தானே பார்க்க வராங்க. கண்டிப்பாக நிச்சயம் வந்து இன்றைக்கி தான் நாள் குறிப்பாங்க, என்றைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இங்கே பாரு, நீ உன் விருப்பத்தை தயவு செஞ்சு இன்றைக்கி சொல்லலை, அவ்வளோதான். உன் தலையெழுத்தே மாறிடும். குமார் நீ கல்யாணம் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக குமார் வந்து உன்னை நல்லா காப்பாற்றுவான், நல்லா வச்சு குடும்பம் நடத்துவான். உன்னைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாமல் நீ பேசாமல் ஒரு கொஞ்ச நாள்லேயே அவன் எவ்வளோ இழைச்சி போயிட்டான் தெரியுமா? எப்போவும் ஊன் நினைப்பாக தான் இருக்கான். நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காகவும் அப்படி கலங்கி நின்றதில்லை தெரியுமா? ஆனால் உன்னை லவ் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு நிறையவே பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட பேசுகிறதவே நிறுத்திட்ட. அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கான். நான் எதை இழந்தாலும் இழப்பேன், அரசியை மட்டும் இழக்க மாட்டேன். எனக்கு அரசி வேணும் சித்தி, ப்ளீஸ் சித்தி, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுகுறான். பார்க்கவே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அரசி. நீயும் குமாரை உண்மையாக தானே லவ் பண்ண, ஏன் நீ அவனை இப்படி பாடுபடுத்துகிற? அவனுக்கு ஏன் துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற? வேண்டாம் அரசி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணுக்கு பண்ணால் மட்டும் பாவம் அப்படி இப்படின்னு பேசிங்க. அப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பண்ணால் அது பாவம் கிடையாதா? நீ பண்ணுறதும் பாவம் தான். கண்டிப்பாக குமாரோட பாவம் உன்னை சும்மாவே விடாது, பார்த்துக்கோ. நான் சொல்கிறத கேட்டு இன்றைக்கி பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுரு அரசி. நான் சொல்கிறத கேட்டு நடந்தால் உன் லைஃப் சூப்பராக இருக்கும். உன் அப்பாவும் அம்மாவும் குடும்ப கௌரவத்துக்காக உன்னை எவனோ ஒருத்தன் தலையில் கட்ட பார்க்குறாங்க. அவன் எப்படிப்பட்டவனோ, அதுவும் இந்த ஊர் பையன் கூட இல்லை, அவன் வெளிநாட்டிலேயே வளர்ந்த பையனாட்டுங்குது. அவன் பழக்கம் வழக்கமெல்லாம் எப்படியோ என்னமோ, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யா. அந்த நேரம் பார்த்து இங்கே பழனி வராங்க. பழனி வந்து இவங்க அதாவது சுகன்யா வந்து அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காதில் கேட்குறாங்க. இங்கே பழனிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருப்பா அரசி, நீ அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காத. அவள் சொல்கிறத கேட்டுனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அவள் சரியான கொடுமைக்காரி. அவளை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே அவளோட இன்னொரு முகம் தெரியவே தெரியாது. அவள் சரியில்லைப்பா. உன் அம்மாவும் உன் அப்பாவும் வீட்டில் உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நட. கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு திரும்பவும் தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணிடாத. அது என்னன்னா, அந்த குமாரை நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தான். கண்டிப்பாக அப்படி ஒரு நினப்பு கூட உன் மனசில் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யா வந்து பழனி கூட சண்டை போடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. குமார் பாவம், அவனை இப்படியெல்லாம் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறீங்க. கண்டிப்பாக இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அரசி குமாரை லவ் பண்ணுறப்ப நல்லா ஜாலியாக ஜம்முன்னு இருந்தா, இப்போது அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னதுக்கப்புறம் அவனை திரும்பி கூட பார்க்குறதில்ல. இதெல்லாம் என்னங்க? அதுக்கு குமாரை திரும்பி கூட பார்க்காம இருந்திருக்கணும். அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி ஏமாற்றிட்டு இப்போ வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட போகிறாளா? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா பேசுனதுமே பழனிக்கு மண்டை வரைக்கும் ஏறுது. இங்கே பார் சுகன்யா,
தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை விஷயத்தில் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோ. அதை பற்றி இங்கே யாருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது. அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிட்ட உன்னை கொன்று ஜெயிலுக்கு போகிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். ஏன்னா அரசி நல்ல பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் அப்பாவி பாவம். அவன் வாழ்க்கையை நீ கெடுத்துடாத, குழியில் தோண்டி புதைச்சிடாத. நீ தான் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை. அரசிக்கும் அப்படி தான், உன்னை பற்றி எந்த ஒரு உண்மையும் தெரியாது. நீ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருப்பா அரசி, அவள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத சரியா? உன் அப்பாவோட மானத்தையும் கௌரவத்தையும் நீ தான் காப்பாற்றணும். அரசி, இந்த சுகன்யா கூட பேசுகிறதவே நிப்பாட்டிடு, இல்லைன்னா அவ்வளோ மாதிரி உனக்கு கேவலமான புத்தியும் வந்துடும் சரியாம்மா? நீ ரெடியாகு சீக்கிரம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு அரசி அப்படின்னு சொல்லி சுகன்யா பேச வந்ததுமே இங்கே பழனிக்கு கோவம் வந்து பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இதுக்கப்புறம் சுகன்யா அங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ அரசிக்கிட்ட பேசவே கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த பழனியை சும்மாவே விடக்கூடாது, இவனெல்லாம் நான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர கோவத்தோட அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அழுதுகிட்டே போயிட்டு இங்கே கோமதிக்கிட்ட ஒரு நாடகத்தை போடுறாங்க. அத்தாச்சி, உங்கள் தம்பி கொஞ்சம் கூட சரியில்லை, அரசி முன்னாடியே என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ என்ன பண்ண அவன் அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன அத்தாச்சி பண்ணேன், அரசிக்கு மேக்கப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேறு எந்த தப்பும் நான் பண்ணல. நீ அரசி கூடவே இருக்கக்கூடாது, அவகிட்ட நிற்கவே கூடாது. நீ நின்றனா ஏதாச்சும் சொல்லி அவள் மனசை மாற்றி குமார் கூட ஓட விட்டுருவ, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் நடத்தியெல்லாம் தப்பாக பேசி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாரு. அரசி முன்னாடியே என்ன அடிச்சிட்டாரு. என்ன அத்தாச்சும் உங்கள் தம்பி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவர் கூட வாழவே மாட்டேன், அவர் கூட இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பேசாமல் நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அத்தாச்சி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன், இரு அவனை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லி வைங்க, இதுக்கப்புறம் என்னை அடிக்கிறதோ திட்டுறதோ கூடவே கூடாது. அவருக்கு என்ன உரிமை இருக்குது என்னை அடிக்கிறதுக்கு? என் மேலே யாருக்கு பாசம் அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும் என் கூட இருந்தால் போதும், என் கூட பேசினா போதும். அவர் இனி என் கூட பேசவே கூடாது. அப்படி என் கூட பேசி ஏதாச்சும் சண்டை போட்டார்னா இனி நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல அத்தாச்சி. இன்றைக்கி அரசியை பொண்ணு பார்த்து முடித்ததும், இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். இந்த வீட்டில் இருந்தால் என்னை சாவை கூட அடிச்சிருவார், என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாரு. என்ன அத்தாச்சி, இப்படி தான் உங்கள் தம்பியும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இப்படி தான் வளர்த்தாங்களா? கொஞ்சம் கூட ஒரு நல்ல புத்தியே கிடையாது. சி, அவரெல்லாம் என்னன்னு தான் மனுஷனா இந்த ஊர் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்காரோ, அவரெல்லாம் இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. எங்கள் கோமதிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. இங்கே பாருமா சுகன்யா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. பழனி வந்து அந்த மாதிரி பையன் இல்லை, இப்போ தான் கொஞ்ச நாளாக இப்படியெல்லாம் இருக்கான். அது ஏன் இப்படி இருக்கானே எனக்கு சுத்தமாக புரியல. சரி, நீ எதுவும் நினச்சிக்காத, நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பழனிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க கோமதி. டே பழனி, ஏன்டா இப்போல்லாம் நீ இப்படி கேடு கட்டவனா மாறிட்ட? நீ எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்த, உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும், அந்த அளவுக்கு இருந்த. ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானமாக இருக்குது. உன்னுடைய வளர்ப்பெல்லாம் தப்பாக பேசுகிறா. அம்மாவையும் அப்பாவையும் ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறா. எதுக்காக சுகன்யா கிட்டே நீ அப்படியெல்லாம் நடந்துக்கிற? அரசிக்கே இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க, இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு உனக்கும் தெரியும், இன்றைக்கும் ஏதாச்சும் சண்டை வரணும்னு நினைக்கிறியா? ஏன் பழனி இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பழனியும் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி டல்லாகவே சோகமாக தலையை கீழே போட்டுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. என்னடா பேச அமைதியே இருக்க, என்னதான் பிரச்சனை, எதுக்காக அந்த சுகன்யா பிள்ளை கூட நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? இங்கே பாடுறா, இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வந்து சண்டை வந்ததா அவள் என்கிட்ட வந்து சொன்னானா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, நான் அப்புறமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே இங்கே பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. அப்போ தான் நம்ம மீனா வராங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் சித்தப்பாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு மீனா, எப்போ பாரு இந்த பழனியால் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த சுகன்யாவை ஏதோ திட்டானா அடிச்சிட்டானா,
கேட்டால் அரசி பக்கத்துலேயே நிற்கக்கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னானா. என்னத்துக்கு இவனுக்கெல்லாம்? அவள் போயிட்டு அப்படி ஒரு வேலை பண்ணுவாளா? குமாரையும் அரசியும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாளா? அவளும் இந்த வீட்டில் தானே இருக்கா, கண்டிப்பாக இந்த வீட்டோட நல்லதை பற்றி தான் அவள் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. எங்கள் மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வீட்டில் நம்ம எல்லாரும் ஒரு பக்கம்னா அந்த சுகன்யா சித்தி மட்டும் தனியாக தெரிறாங்க. அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. ஒரு வேளை குமார்கிட்ட வந்து அவங்க பேசிட்டு வந்து தான் இங்கேயும் ஏதோ ஒரு விஷயத்த நடத்தின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. ஏதோன்னு சொல்கிறத விட குமாரையும் அரசியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட திட்டமே. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. எங்கள் கோமதி இருந்துட்டு, என்ன மீனா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சுகன்யா சித்தியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் 2-3 இடத்துல பார்த்துட்டேன். நிறைய சாட்சியும் ஆதாரமுமே இருக்குது. அவங்க கையும் களவுமா என்னைக்காச்சும் பிடிபடுவாங்க. அன்னைக்கு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, டே பழனி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி சொல்லிட்டு போனதுமே இங்கே பழனி வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஒரு மாதிரி அழுவுமே செஞ்சிடுறாங்க. மீனா இருந்துட்டு, சித்தப்பா அழுவாதீங்க சித்தப்பா, உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப நாளுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளுமே சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. எப்போவும் சிரிச்ச முகமாக, எப்போவும் ஃபன் பண்ணிக்கிட்டு, எப்போவும் சந்தோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களாகவே இல்லை சித்தப்பா. என்னமோ ஒரு கஷ்டம் உங்களை போட்டு வதக்குதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ சுகன்யா சித்தி தான் உங்களை ஏதோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தோணுது. அது உண்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி சித்தப்பா, நீங்கள் இதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே சரியாயிடும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லாமே மாறும் சித்தப்பா. நீங்கள் எப்போவுமே இப்படி டல்லாகவே இருக்காதீங்க. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா, நீ எதுவுமே கவலைப்படாத, நீ போமா அப்படின்ற மாதிரி நம்ம பழனி சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தட்டு வரிசை அது இதுன்னு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரெடியாகி உட்காண்ட்ருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வந்து அரசியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுவும் அரசி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. அரசி கேட்குறாங்க. அரசிக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தலையாடுறாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம அரசிக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. நம்ம குமாரை லவ் பண்ண அந்த ஒரு மூட்லேயே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் குடும்பம் எல்லாருமே சொன்னதுனால நம்ம அரசி வந்து குமாரை வந்து லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் அந்த லவ் பண்ண ஒரு ஞாபகம் வந்து அவங்களுக்கு போகவே இல்லைன்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உமையால் இருந்துட்டு, சரி கோமதி நீ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உமையாலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மீனா இருந்துட்டு, என்ன அத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வரிசை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நான் நிச்சயம் பண்ணுறதுக்காக. எங்கள் உமையால் சொல்கிறாங்க, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாண்டியன் தான் சொன்னார், இன்றைக்கே நம்ம நிச்சயத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி உமையால் சொன்னதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து, சரி தட்டை மாற்றிக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பிடிச்சி போச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம நிச்சயம் பண்ணிவிட்டு வர அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே பயங்கர ஷாக். அரசிக்கு இன்னுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. எங்கள் மீனா இருந்துட்டு கோமதிக்கிட்ட, என்னத்தை இது உடனே நிச்சயம் பண்ணுறீங்க, இது அவசியமா? அரசிக்கு படிப்பு முடியட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போதைக்கு பொண்ணு மட்டும்தானே பார்க்க வரதா இருந்தது. இன்றைக்கி நிச்சயம்னு சொல்கிறீங்க, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம்னு சொல்கிறீங்க. அப்போது அரசி படிப்பு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா கேட்டதுமே, மீனா நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு, எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது தான். எங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்களோ, என்ன செய்யணும்னு நாங்கள் நினச்சி அவளுக்கு நல்லது வரும், நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களோ அது நாங்கள் எல்லாமே கரெக்டாக செய்வோம். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத மீனா, அவள் படிக்கணும் அவ்வளோதானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க. நம்ம அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியிலே இருக்காங்க.
அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் இருந்துட்டு அரசிக்கிட்ட மாலையை கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அரசி கொஞ்சம் தயக்கமாகவே மாப்பிள்ளை கழுத்தில் மாலை போட்டு விடுறாங்க. மாப்பிள்ளையுமே இங்கே அரசி கழுத்தில் மாலை போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஒரு வழியாக நிச்சயம் முடிஞ்சிச்சு. உமையாள் வீட்டுக்காரங்க எல்லாருமே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஒரு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இங்கே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாண்டியன்கிட்ட வந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க, அண்ணே நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லுமா சொல்லு, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துண்ணே அரசியும் குமாரும் லவ் பண்ணிட்டாங்க. அரசி மனசில் இப்போ வரைக்குமே குமார் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். குமாருமே அரசியை தான் எந்த நேரமும் நினச்சி அழுதுகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருப்பா சுகன்யா, இந்த பேச்சை யாருமே பேசக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த கேள்வி யாரும் கேட்காதீங்க. லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் லவ் பண்ணது குமாரை வந்து லவ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் சரியில்லை. என் பொண்ணு வாழ்க்கை சரியாக இருக்காது. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசித்து தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். குமாரும் அரசியும் ஒன்று சேர்றது கண்டிப்பாக என்றைக்கும் நடக்கக்கூடவே கூடாது. ஏன்னா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவள் மேலே பாசத்தை கொட்டி வளர்த்துட்டேன். இன்ன வரைக்குமே அவளை நான் ஒரு கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டேன், திட்டிருக்க மாட்டேன், அடிச்சிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் அவள் மேலே பாசத்தை கொட்டி வளர்த்தேன். இதுக்கப்புறமும் அவள் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யாருமே அரசி வாழ்க்கை விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்னு எதுவுமே பேசாதீங்க. நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. சுகன்யா எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போயிடுறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது. எப்படி வந்து இந்த அரசியை குமார் கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கே நிச்சயத்தை முடிச்சிட்டாங்களே. இந்த விஷயத்த உடனே குமார்கிட்ட சொல்லி ஆகணும். ஏதோ இந்த சக்திவேல் மாமா அரசியை கடத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லையே, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, எப்படியாவது போயிட்டு இந்த விஷயத்த சக்திவேல்கிட்டையும் குமார்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே நம்ம மீனா வந்து அரசிக்கிட்ட பேச போகிறாங்க. அரசி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசி வந்து மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அண்ணி, அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளையில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்கள நான் எதுவுமே குறை சொல்ல விரும்பலை. ஆனால் திருதிப்புன்னு இப்போவே நிச்சயம் வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் அவங்க சொல்கிறவங்களாவே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு என்னமோ திடீர்னு இப்போ நிச்சயம் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ணி. இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பா சந்தோஷப்படுவாரா? ஓகே. அவங்க அதாவது என் அம்மாவும் என் அப்பாவும் யார் முன்னாடியும் தலைகுனியாமல் இருக்கணும். அவங்களோட கௌரவத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் மனசை மாற்றிக்கவும் ட்ரை பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எங்கள் மீனா வந்து கேட்குறாங்க, சரி அரசி, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் படிப்பு கேட்டுருமே, திடுதிப்புன்னு இப்படி நிச்சயத்தை பண்ணிட்டாங்க. உன்னை படிக்கிறதுக்கு அனுப்புவாங்களா என்னன்றதே டவுட்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க அண்ணி. அம்மா அப்பாவை விட படிப்பாக முக்கியம். இருக்கட்டும், விடுங்க. எனக்கு எல்லாத்த விடவும் அம்மாவும் அப்பாவும் அண்ணனுங்களும் தான் வேணும். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. எங்கள் மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பழனிக்கிட்ட ஒரு வேலை மட்டும் சொல்லிட்டு வராங்க. இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே மீனா வந்து அரசியோட படிப்பு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏப்பா மீனா, எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் படிக்கட்டும். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாரும் படிக்கலையா? ஏன் நம்ம ராஜி படிக்கலையா? அவளும் அரசியும் கண்டிப்பாக அப்படியே படிக்கட்டும். படித்து அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போகட்டும். அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஓகே தானா? அவள் விருப்பப்படி என்ன வேலைக்கு போகணுமோ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, சரிங்க மாமா, எப்படியோ ஒன்று அரசி படித்தா போதும். படித்து அவள் கையில் ஒரு தொழில் இருக்கணும், அவள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம
குமார் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காண்ட்ருக்காங்க. எனக்கு என்னமோ குமார் வந்து அரசியை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்காங்கன்னே தோணுது. எங்கள் சுகன்யா வந்து அரசிக்கு நடந்த நிச்சயத்தை பற்றி சொன்னதுமே குமாருக்கு ரொம்பவே அழுகழுகே வருது. அரசி, நான் உன்னை உண்மையாக தானே லவ் பண்ணேன், ஏன் என்னை இப்படி ஏமாற்றிட்ட, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் சக்திவேலுக்கு டவுட் வந்தது. டே குமார், நீ உண்மையாகவே அரசியை லவ் பண்ணியா, ஏன்டா இப்படி அழுவுற, அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தானே நான் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னேன், நீ உண்மையாகவே லவ் பண்ணி தொலைச்சிட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்கள் என் வாழ்க்கை விஷயத்தில் எதுவுமே குறுக்கிடாதீங்க, என் வாழ்க்கை விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், என் பெரியப்பாவும் சரி நீங்களும் சரி யாருமே சரி நீங்கள் எதுவுமே தடுக்கக்கூடாது, அரசி தான் என் பொண்டாட்டி, அரசியோட தான் என் வாழ்க்கை வந்து தொடரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து எங்கள் பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு அரசின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பாண்டியன் வீட்டில் உள்ள மொத்த பேருமே வராங்க, அரசியும் வராங்க. ஏன் அரசி, எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண, நான் உன்னை உண்மையாக தானே லவ் பண்ணேன், ஏன் இப்படி என்னை ஏமாற்றிட்டேன், மற்றவங்களாம் நினச்சிட்ருக்கலாம் இவன் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நான் சுத்தமாக மாறிட்டேன் அரசி, முன்ன போலலாம் நான் இல்லை, உனக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிப்பேன், உன்னை நான் நல்லா வச்சு காப்பாற்றுவேன், வேறு என்ன வேணும், எதுக்காக உன்னை என்னையும் பிரிச்சுட்டாங்க, முன்னாடி நான் கெட்டவனாக இருந்தேன், அதனால தான் உன்னை என் கூட சேர்த்து வைக்கல, நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அரசி, கண்டிப்பாக நீ வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்ட, நான் சத்தியமாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ